பிரைஸ் காட். இதோ யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் பார்க்கிறவர்கள், பார்க்க போகிறவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள், குறிப்பா இதோ இந்த ஞாயிறு முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினால் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வெயில்ல எங்கேங்க சந்தோஷமா இருக்கிறது நினைக்கிறீங்களா? சரி, எல்லாம் மாறும். கோயம்புத்தூர்ல பாருங்க, நல்ல மழையை ஆண்டு கொடுத்துருக்கிறார். நேற்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பெரியநாய்க்கம்பாளையம், கவுண்டம்பாளையம் எல்லா பக்கமும் பயங்கர மழையா. இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது பொறாமையாக இருந்தது. என்ன ஆண்டவர், அங்கெல்லாம் கொடுத்தீங்க, இங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே வந்திருக்கும்னு நினச்சா செஞ்சேரியிலையும் வரல. இத்தனை மரம் வச்சிருக்கிற ஊர்லேயே வரல அப்படின்னா எங்கள் ஊரில் எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. வருமா? ஆனாலும் கர்த்தர் கொண்டு வருவார், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே நாளில் இன்னைக்கு நம்ம 4 மாதங்களை தாண்டி 5வது மாதத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். 4 மாதங்கள் நடத்தினவர் இந்த மாதமும் கர்த்தர் நடத்துவார். ஆமாவா இல்லைங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்த போகிறார். இந்த மாதம் உங்களுடைய வியாபாரத்தை கர்த்தர் நடத்த போகிறார். வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்த போகிறார். எல்லாம் மாற்ற போகிறார். நீங்க நினைக்க கூடாது போன மாசம் மாதிரியே தான் இந்த மாசம் இருக்கும், அப்படி நினைக்கவே கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முடிஞ்சதை, அதாவது எது முடியுமோ அதை கொண்டு போய் மனுஷன்ட்ட வைக்கலாம். முடியாததை என்ன செய்யணும்? இயேசு கிட்ட மட்டும்தான் வைக்கணும். முடியாதவைகளை முடித்து வைக்கிறவர் நம் இயேசு ராஜா மாத்திரம்தான். நான் ஒன்று சொல்றேன், முடிஞ்சதோ முடியாததோ மனுஷன்ட்ட எதையுமே கொண்டு போகாதீங்க. ஏன்னா மனுஷன்ட்ட கொண்டு போனீங்கன்னா ஒன்று உங்க முன்னாடி ஒன்று கேட்டுட்டு பின்னாடி ஒன்று ஏளனமா பேசுவான், அவன் தான் மனுஷன். இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், அவன் தான் மனுஷன். ஆனா இந்த இயேசு மாத்திரம்தான் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவர். வேதவசனம் இப்படியே சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். உங்களை கேலி கிண்டல் பண்ண மாட்டார், பின்னாடி ஒண்ணு பேச மாட்டாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உங்களை திடப்படுத்தி கொண்டே இருப்பார். நெகட்டிவா பேச மாட்டார். விசுவாச வார்த்தைகளை கொண்டு தாவீதை திடப்படுத்தினவர் நம்மையும் திடப்படுத்துவார். அதனாலதான் இன்னைக்கு உங்களை திடப்படுத்தி வழி அனுப்பும்படி ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல ஆராதனை செய்திருக்கிறோம். ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் பாருங்க, நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்காக இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த 36ஆம் வசனத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு, பயப்படக்கூடாதான். எதை கண்டும் பயப்படக்கூடாது. விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். நம்பிக்கையா இருக்கணும். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது இன்னைக்கு? யோசனை பண்ணி பாருங்க. சொல்ல வேண்டாம், நீங்களே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்க சொந்த மனசாட்சிக்கு தெரியும். உங்க நம்பிக்கை மனுஷன் மேல இருக்குதா, சூழ்நிலைகள் மேல இருக்குதா, இல்ல பேங்க் பேலன்ஸ்ல இருக்குதா, இல்ல தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, எப்படியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா, இல்ல இந்த இயேசுவை நம்பி இருக்கிறோமா? இந்த இயேசுவை நம்பி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். பேங்க் பேலன்ஸ், நகைய, இல்ல உங்க வீட்டுக்காரு இருக்கிறது தான், அவங்க உறவு இருக்கிறது தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த இயேசு மாத்திரம்தான். ஏன்னா அவர் தான் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறபடியினால் உங்க நம்பிக்கை எப்பவும் ஆண்டவர் மேலதான் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படக்கூடாது. எதுக்கு பயம்? நாளை தினத்தை குறிச்சு பயம், அடுத்த மனுஷனை குறிச்சு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். ஃபேஸ் பண்ணுங்க, நின்னு பாருங்க. என்ன ஆயிரப்போகுது? தலையை வெட்டிட போறாங்க. ஓடாதீங்க. ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? நாய் மாதிரி தான் பிசாசு. என்ன செய்யும்? நம்ம ஓடுன நாய் துரத்தும். ஓட துரத்திட்டே தான் இருக்கும். நின்று திரும்பி பாருங்க, அது துரத்தாது. ஒரு மாதிரி வரைக்க பார்க்கும் என்ன பண்றான்னு. வேற ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பாருங்க, ஆப்போசிட் ரியாக்ஷன், பயப்படாம அது ஓடும். அந்த மாதிரி தான் பிசாசு. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் போது ஓடி விடுவான், வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிறபடினால உங்க பயத்தை விரட்டுறதுக்கு நின்று ஃபேஸ் பண்ணுங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க. இங்க போனா நிம்மதி கிடைக்குமா, அங்க போனா காரியம் கிடைக்குமா, இந்த காரியம் உண்டாகுமா? எந்த காரியமும் உண்டாகாது. எங்க போனாலும் கர்த்தரை நம்பினால் மாத்திரம்தான் காரியம் வாய்க்கும்.
அதனால இதோ இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு நிம்மதி கிடைக்குமா, இதோ இங்கே விடுதலை கிடைக்குமா, இங்க ஆசீர்வாதம் இருக்குமா, இந்த இவங்க கிட்ட கேட்டா உதவி செய்வாங்களா? இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருது? பர்வதத்திலிருந்து வரப்போகிறது. அந்த பர்வதம் மேல இருக்குது, கீழே கிடையாது. கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம என்ன செஞ்சிடறோம்? கீழையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலானவைகளை நாடுகிறவர்களுக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஜெப ஆலய தலைவனாகிய ஒருவன் யவீரு அப்படிங்கிற மனுஷனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தம்முடைய வாயினாலே உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் அப்படின்னா, என்ன சூழ்நிலை? அந்த 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்தே ஆரம்பிக்குது. நம்ம வாசிக்க வேண்டாம், நான் கதை போல உங்களுக்கு சொல்றேன். 20வது வசனத்திலிருந்தே ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 43 வசனங்கள். அப்போ கிட்டத்தட்ட 23 வசனங்கள் இந்த யவீரை குறித்து காட்சி அளிக்கிற வண்ணமா இருக்கிறது. அப்போ இந்த யவீர் என்ன செய்ய வராரு? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர ஜன கூட்டம். யவீர் என்ன செய்யறாரு? ஓடி வந்து ஏசப்பாவை பார்க்க வராரு. எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய சொந்த பிள்ளை மரண படுக்கையில் இருக்கிறா, வியாதியின் படுக்கையில் இருக்கிறா. அவளுடைய விடுதலைக்காக, அவளுடைய ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடி வருகிறார். அந்த யவீர் தேடி வந்து என்ன செய்யறாரு? சொல்றாரு, ஆண்டவரே, என் பிள்ளை மரண படுக்கையில் இருக்கிறா, வியாதியின் கொடுமையில் இருக்கிறா, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்து இதோ என் பிள்ளை மேல கை வைங்க, அவ ஆசீர்வதிக்கப்படுவா, அவ விடுதலையாக்கப்படுவா அப்படின்னு சொல்லி இந்த யவீரு இயேசுவை அழைக்கிறார், தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏசப்பாவை அழைக்கிறது தான் முடிய மாட்டேங்குது. ஆமேன். ஏசப்பாவை கூப்பிட மாட்டேங்கிறோம். வாங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வியாபாரத்துக்கு வாங்க. யவீரு செஞ்ச ஒரே ஒரு முதல் காரியம் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கிறோம். இதனால என்ன ஆகுது தெரியுமா? பிபி ரைஸ் ஆகுது, சுகர் வருது, பிரச்சனை. அது முத்தி போச்சுன்னா வேற எங்கெங்கயோ கொண்டு போய் முடிச்சிருது. வியாதியை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதனால தெரியுமா? உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை விசாரிக்கிறவர் நான். உங்கள் கவலையெல்லாம் யார்கிட்ட சொல்லணுமா? உங்களை விசாரிக்கிற இந்த இயேசுவினிடத்துல சொல்லணுமா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல கணவன் மனைவி விசாரிக்க நேரம் இல்லை, ஓடுறாங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஃபுல்லா டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு வேலை வேலை வேலைன்னு ஓடுறாங்க. இன்னொரு பக்கமான தப்பான காரியம் இன்னொரு வீட்டை வச்சுக்கிட்டு அந்த ஆள் ஏமாத்திட்டு திரியிறாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தா மனைவி டே அண்ட் நைட் ஷிஃப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வேலையை பார்த்து சம்பாதிக்கிறதுல ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. தவறான பாதையில பாவத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி இணைந்து வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது உபவாச ஜபத்துக்கு மாத்திரமே அன்றி வேற எந்த சமயமும் கணவன் மனைவியும் இணைஞ்சில்லாம இருக்கக்கூடாது, பிரிவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குது? துபாயில இருக்கிறாரு கணவர், சிங்கப்பூர்ல இருக்கிறாரு கணவர். எதுக்கு? சம்பாதிக்க. வேதம் சொல்லுகிறது பிரியாத. ஆனா பிசாசு என்ன செஞ்சிடறான்? பிரிவினையை எப்படி கொண்டு வரான் பாத்தீங்களா? வசனத்துக்கு நேருக்கு மாறா நடந்து கொண்டு இருக்கிற நிறைய கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? யவீரு தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். நம்ம சொல்லதான் மாட்டேங்கிறோம். கணவன் வெளியில போயிட்டாரு, கணவன் வேறமா போயிட்டாரு, மனைவி வேறமா போயிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி நம்மை நாமே கொன்று விடுகிறோம். கவலைப்படாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கலங்காதீங்க, இயேசு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இயேசு உங்களை உருவாக்கினவர், அழைத்தவர், படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கிறபடி நான் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்க. யவீரு சொல்றாரு தான் கவலைய, ஆண்டவரே என் பிள்ளை சாக இருக்கிறா, என் பிள்ளை செத்து போயிடுவா, மரணப்படுக்கையில் இருக்கிறா. ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, அவ மேல உங்க கை வச்சீங்கன்னா அவ கண்டிப்பா உயிர் பிச்சிருவா, அவ உயிர் வாழ்வா. விசுவாசமா சொல்றாரு. இயேசு அதை கேட்டுட்டு, அப்படியா, வா போலாம், கிளம்புறாரு. அந்த இடத்துல இருந்து இயேசு கிளம்புறாரு. கிளம்பும் போது இடையில ஒரு சம்பவம். அதாவது 12 வருஷ பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாய் அவளுக்கு ஒரு பலவீனம். அந்த பலவீனம் உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு உண்டான பலவீனம். அந்த பலவீனத்து நிமித்தம் அநேக மருத்துவர்களை பார்க்கிறா, செலவு பயங்கரமா செய்யறா, விடுதலை உண்டாகல.
அப்பதான் அவ இயேசு இந்த இடத்துல இருக்கிறாருன்னு அறிந்து கொண்டு இயேசுவை போய் தொட்டா விடுதலை ஆவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்து ஏசப்பாவை தொடரா. அவருடைய பலவீனம் நின்று போச்சு. அவருடைய உதிரம் போக்கு அப்படியே நின்றுச்சு, ஒரு செகண்ட்ல நின்றுச்சு. கர்த்தருடைய வல்லமை இறங்கின மாத்திரத்துல விடுதலையானா. அந்த சமயம் யவீரு நின்று இருக்கிறார். ஐயோ, இந்த அம்மா வேற உள்ள வந்து தொட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ நேரம் பேசுதே, தாமதமாகுது. இயேசு கிறிஸ்து யவீரோடு கூட வீட்டுக்கு போறதுக்கு தாமதமாகுது, பயங்கர தாமதம். அந்த டைம்ல தான் வந்து அவங்க வேலைக்காரங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, ஏசப்பாவை வருத்தப்படுத்தாதீங்க, ஏன்னா உங்க பிள்ளை செத்து போச்சு, உங்க பிள்ளை இறந்து போயிட்டா, வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லும் போது இயேசு காதுல இந்த வார்த்தை விழுந்துருச்சு. விழுந்த பின்னாடி தான் திரும்பி பார்த்து யவீரை சொல்றாரு, யவீருவே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்பதான் அந்த வார்த்தை வருது, தாமதமானாலும் பயப்படாத, விசுவாசமாயிரு. தடை வந்தாலும் பயப்படாத, விசுவாசமாயிரு. ஏன் தெரியுமா, நீ என்கிட்ட சொல்லிட்ட. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுங்கிறார் ஆண்டவர். குழப்பமான சூழ்நிலையில கூப்பிட மாட்டேங்கிறோம், ஆபத்து வந்தா கூப்பிட மாட்டேங்கிறோம். அப்ப எப்பதான் இயேசுவை கூப்பிடுறது? எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இயேசுவே பிரயோஜனம் இல்லை. முதல்லயே கூப்பிடணும், தினமும் கூப்பிடணும் ஆண்டவரை. அப்பப்போ கூப்பிடுறதுக்கு அவர் ரீசார்ஜ் கார்டு கிடையாது. தினமும் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். உங்க சொந்த வீட்டில் உட்கார வச்சு பாருங்க ஏசப்பாவை, உங்க வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கு. வாங்க ஆண்டவரே, காலையில எழுந்து முழங்கால் போட்டுருங்க. முழங்கால் போட்டு, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள நீங்க வந்தாதான் ஆண்டவரே, எங்க வீட்டிலேயே நீங்க இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்குங்க ஆண்டவரே, அவருக்கு ஒரு இடத்த கொடுத்து பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும், உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். தினமும் ஜெபிச்சு பாருங்க, இப்படி வருத்தி கூப்பிட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சகேயு வீட்டுக்கு இயேசு தேடி போனார். அவனுக்கு அது வரைக்கும் சமாதானமே இல்லை. பணம் இருக்கு, ஏகப்பட்ட பணம். டாக்ஸ் கலெக்டர் அவன் அந்த நாட்கள்ல. சகேயு பயங்கர பணம், அவன் நல்ல லட்சாதிபதியா இருக்கிறான், ஆயிரக்கணக்கான பணங்கள் இருக்குது. ஆனா சமாதானம் இல்லை. இருதயத்துல பயம், வேதனை, கஷ்டம், பாரம், என்னன்னே தெரியல. பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா இயேசு என்னைக்கு சகேயு வீட்டுக்கு போனாரோ அப்பவே அவனுக்கு நிம்மதி. உள்ள வந்தோட நிம்மதி. அங்கங்க பணம் கட்டுக்கட்டா வச்சிருக்கிறான். எடுத்து என்ன தெரியுமா செஞ்சான்? வந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்தான். அவன் திருப்பி கொடுக்க வேண்டிய ஜனங்களுக்கெல்லாம் மனமாற எடுத்து கொடுத்தான். இன்னைக்கு நம்ம கையில இருந்து பணம் திருப்பி போறதுன்னா எவ்வளவு வேதனைங்கிறத விட, ஐயோ கொடுக்கணுமா கொடுக்கணுமா. ஆனா அவன் என்ன பண்றான்? எடுத்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எதனால உண்டாச்சு தெரியுமா? நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பணம், காசு, பேரு, புகழ் வச்சுக்கிட்டு சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாம ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஹார்ட் அட்டாக், இல்லைன்னா தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. என்னன்னு கேட்டா டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவ உங்க வீட்டுல உட்கார வைக்கல. இது அந்நியர்களுக்கு நான் சொல்லவில்லை, பைபிளை தூக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். ஏசப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், உண்மையிலே நான் சேலஞ்ச் பண்றேன். உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பயம் நீங்கும், கலக்கங்கள் மாறும், குழப்பங்கள் வெளியேறும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் வரேன் உன் வீட்டுக்கு. யவீருக்கு சொல்றார், நான் வரேன். தாமதமாச்சு, ஆண்டவரே செத்து போயிட்டா, நீ பயப்படாத, நான் வர்றேன். அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க யவீர் வீட்டுக்கு போனோன்னே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா செத்து போயிட்டா, அந்த பிள்ளை செத்துட்டா. மத்தாளமெல்லாம் அடிச்சு அழுகுறாங்க. இயேசு அங்க போய் வேற மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாரு? மனுஷன் பேச்சுக்கும் இயேசு கிறிஸ்து பேச்சுக்கும் வித்தியாசம் உண்டு. மனுஷனுடைய பார்வைக்கும் இயேசுடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்களே வாசிச்சு பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 இருந்து வாசி கேட்கலாம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று. பாத்தீங்களா? உள்ள வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் மரிச்சிட்டான்னு அழுதுகிட்டு இருக்காங்க, சந்தடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். இயேசுடைய பார்வை வேற. அவ செத்துல சாகலப்பா, தூங்கிட்டு இருக்கிறா. அதை கேட்டுட்டு எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க. இந்த மனுஷன் என்னடா
இப்படி சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். அல்லேலூயா. டாக்டர் சொல்லலாம், நர்ஸ் சொல்லலாம், ஏன் உங்க வீட்டுக்காரர் சொல்லலாம், மனைவி சொல்லலாம். யோபுவை பார்த்து சொல்றா சொந்த மனைவி, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும். ஏன் அப்படின்னா, இனி உன் வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாதுடா, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் இல்லாதவனை தான் கர்த்தர் எடுத்து நடத்துவார். அல்லேலூயா. நீங்க 50 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் வச்சுக்கிட்டு ஆண்டவரை தேடுறதை விட ஒண்ணுமில்லாத சமயத்துல ஆண்டவரை தேடி பாருங்க, உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஏசப்பாவுக்கு உங்க லட்சங்கள்லாம் தேவையில்லை, இயேசுக்கு உங்களுடைய ஆயிரங்கள் தேவையில்லை, உங்க ரத்தம் தேவையில்லை, உங்களுடைய சரீரத்துல வரக்கிற வருத்தங்கள் தேவையில்லை. அவருக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, நம்பிக்கை. அது இயேசு கிறிஸ்து மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்தி பாருங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க வெளிப்படுத்தி பாருங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். உங்க வேண்டுதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்க ஜெபத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்க கூடாது. ஜெபிக்கிற போது நம்பிக்கையோட ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அங்க அற்புதங்களை செய்வார். நீங்க ஜெபிக்கும் போது நீங்க அற்புத அதிசயத்தை எதிர்பார்த்து ஜெபிக்க கூடாது, நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுமா, கண்ணை மூடிட்டு, நடந்துச்சா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தொடுங்க ஆண்டவரே, இந்த வீக்கம் குறைஞ்சிடணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இல்ல, கண்ணை மூடிட்டு நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. ஆனா அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா எங்க போயிருக்கிறாங்க? அமெரிக்க தேசத்துக்கு போயிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா பால் தினகரன் ஐயாவும் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும் கடந்து போகும்போது கடைசி ஆல்டர் கால் பிரேயர், கீபோர்டு மேல கை வைக்க வேண்டாம், ட்ரம்ஸ் அடிக்க வேண்டாம். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம், என்னடா அது, எந்த ஒரு மியூசிக்கும் பிளே பண்ண வேண்டாங்கிறாரு, எப்படி ஆவியானவர் இறங்குவாருன்னு. அங்க போய் சொன்னாராம், எந்த மியூசிக்கும் பிளே பண்ண வேண்டாம். கண்களையும் திறக்கல. அந்த ஊழியக்காரர் பார்த்துக்கிறாரு, கண்ணை திறப்பாரான்னு கேமராலாம். அங்க போய் நின்னவர் கடைசி வரைக்கும் அவர் ஜெபத்தை நல்லா பாருங்களேன், அவர் கடைசி வரையில கண்ணே திறக்க மாட்டார். அந்த ஊழியக்காரர் தினகரன் ஐயா கண்ணே திறக்க மாட்டார், கண்ணை மூடுனதுதான். அவர் பாடல் பாடிக்கொண்டே இருப்பார், இப்படி கையசைச்சு, கண்ணை திறக்கவே மாட்டாரு. ஆனா அவருடைய ஜெப வேளையில ஆவியானவர் பலமா இறங்குவார். அவரால் தொடப்பட்ட நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு இந்த நாட்கள்ல இன்னைக்கு தீர்க்கதரிசி அப்படின்னு அழைக்கக்கூடிய மகா பெரிய கர்த்தருடைய ஊழியக்கார தீர்க்கதரிசி ஆகிய வின்சென்ட் செல்வகுமார் ஐயா தொடப்பட்டது யாரால? கர்த்தரால. ஆனா பயன்படுத்தப்பட்டது யாரால? எந்த ஊழியக்காரரால தெரியுமா? தினகரன் ஐயாவை நோட்டமிடுறதுக்கு வந்திருக்கிறார். பிரஸ் எழுதக்கூடிய எழுத்தாளர் இவருடைய கூட்டத்துல போய் என்னதான் நடக்குது, உண்மையா பொய்யா தினகரன் ஐயா கூட்டத்துலன்னு சொல்லி மூலையில உட்கார்ந்து இருந்தாராம். லட்சக்கணக்கான ஜனங்க அவருடைய கூட்டத்துக்கு வருவாங்க. தினகரன் ஐயா கூட்டத்துக்கு 1000 லட்சக்கணக்கான கூட்டங்கள், உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மூலையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. யாருன்னே தெரியாது யாருக்குமே வின்சென்ட் செல்வகுமார் ஐயாவை. ஆனா ஆவியானவர் தினகரன் ஐயா மூலமா இறங்கி பேச ஆரம்பித்தாராம். என்ன இந்த கூட்டத்துக்கு நோட்டமிட வந்தையா பேரை சொல்லி அழைத்தாராம். அன்னைக்கு தொடப்பட்டார். இவர் உண்மையான இயேசு, இவர் உண்மையான ஊழியக்காரன். நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் உண்மை. பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்றார், என்ன நோக்கி கூப்பிடு. உங்க வேண்டுதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தினகரன் ஐயா பாருங்க, நம்பிக்கையோட ஜெபிக்கிறாரு. ட்ரம்ஸ் வேண்டாம், கீபோர்டு வேண்டாம், ஆவியானவர் இறங்குவார் நான் ஜெபித்தால். அவருடைய ஜெபத்துல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு. அவருடைய பாட்டு வழியா நிறைய பேர் தொடப்பட்டாங்க. அவருடைய பாடல் வழியாக தொடப்பட்டவர்கள் அநேகர். அவருக்கு நம்பிக்கை இருந்தது, நான் பாடும்போது ஆவியானவர் கிரியை செய்வார், நான் பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்வார், நான் ஜெபம் பண்ணும் போது கையை வைக்கும் போது அற்புதம் நடக்கும். அவருடைய நம்பிக்கை. இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? உங்க ஜெபத்தினுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? நீங்க ஜெபிக்கும் போது நம்பிக்கையா ஜெபிக்கணும். கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, அக்கம் பக்கத்தை பார்த்து ஜெபம் பண்ணக்கூடாது. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய நம்பிக்கை வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருந்தது? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 53ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். வாசி. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால்
அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறியா? அங்க இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ஏசப்பாவை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அந்த டைம்ல பார்த்தா அந்த சோல்ஜருடைய காதை கூட இருந்த சீஷர் அறுத்துறாரு. அறுத்த பின்னாடி இயேசு சொல்றாரு, நான் பிதாவை பார்த்து வேண்டினால் செபித்தா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அனுப்ப மாட்டார் நீ நினைக்கிறியா? வைராக்கியமா சொல்றாரு. நீ நினைக்கிறியா? நான் வேண்டினா என் பிதா எனக்கு செய்ய மாட்டாரு, அனுப்ப மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டாரு, விடுதலை செய்ய மாட்டார், நீ நினைக்கிறியா? அதுதான் ஜெபம், அதுதான் வேண்டுதல். உங்க ஜெபம் எப்படி இருக்கு சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஜெபிச்சாலும் கர்த்தர் நடத்துவார், நீங்க தொட்டாலும் விடுதலை உண்டாகும், பிசாசு அரண்டு போகும். சொல்லுங்க, பிசாசே நான் ஜெபிச்சா நீ வெளியில போகாம இருப்பியா? நான் கை வச்சா நீ நிப்பியா? இயேசுவின் நாமத்தால வந்திருக்கிறேன் சொல்லி பாருங்க. சும்மா போய் நிக்க கூடாது. சும்மா போய் சார்லதா சிஸ்டர், லதா சிஸ்டர் உங்க பேரை கொண்டு நின்னீங்கன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்தால நின்னு பாருங்க. முழங்கால் போட்டு அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு நான் போற ஆண்டவரை எனக்கு முன்னாடி போங்க, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நின்னு பாருங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அவ்வளவு பெரிய கோலியாத் முன்னாடி தாவீது நின்னாரு. தாவீதா நின்றிருந்தாருன்னா கோலியாத் ஒரு அடியில வீழ்த்திருக்க முடியாது, அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய கரத்தோடு பிதாவாகிய தேவனுடைய கரம் இணைந்திருந்தபடியினால் ஒரு அடியில அவ்வளவு பெரிய கோலியாத்து வீழ்ந்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜெபத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். சின்ன ஜெபமும் பெரிய ஜெபமா, உங்க அப்பாவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, அம்மாவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபிக்கிறீங்களோ, நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க. சிம்பிளா சொல்றேன், நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க. ஆரம்ப நாட்கள்ல என் ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டம், பிசாச வரட்டுறதுக்கெல்லாம் கண்ணை திறந்து பார்ப்பேன், போயிடுச்சா. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நம்பிக்கையா ஜெபம் பண்ணு, நம்பிக்கையா ஜெபம் பண்ணு. கையை கொண்டு போய் அழுத்தி மற்றவங்க மாதிரி என்ன பண்ணாத, தள்ளாத. ஒரு சில பேர் பார்த்தா தள்ளுவாங்க, நானே அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் உன் வேலை இல்லை. வேதம் என்ன சொல்லுது? கைகளை உயர்த்து, பிசாசு ஓடுவான். கைகளை கொண்டு மேலே வை. சிம்பிளா, இது இந்த நாள் வரையிலும் கர்த்தர் அழைத்த அழைப்பில் இந்த நொடி வரையிலும் யாரையும் நான் தள்ளினது கிடையாது. கையை மேலே உயர்த்துவேன், பிசாசு விழுகும். கர்த்தருடைய நாமத்தினால கையை தொடுவேன், பிசாசு விழுகும். அவ்வளவுதான். இது எதனால உண்டாச்சு? என்னுடைய ஸ்ட்ரென்த் அல்ல, அவருடைய கிருபை. நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஏசப்பா மேல இருக்குது. இன்னைக்கு உங்க நம்பிக்கை இயேசு மேல இருக்குமானால் பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கை இயேசு மேல இருக்குமானால் யவீரை போல இயேசுவை தினமும் உங்க வீட்டுக்கு, வியாபார ஸ்தலத்துக்கு, வேலைக்கு, படிப்புக்கு அழைப்பீங்களா? கூப்பிட்டு பாருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன். கூப்பிட்டு பாரு. ஏசப்பாவை நீ கூப்பிட்டு பாரு. தங்கச்சி கூப்பிட வேண்டாம், தம்பி கூப்பிட வேண்டாம், நீ முழங்கால் போட்டு கூப்பிட்டு பாரு. எத்தனை நாட்கள் இந்த வீட்டில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரமா நீ கடந்து போயிருவே. இல்ல, பெண் பிள்ளைகளுடைய நிரந்தரமான வீடு இது கிடையாது. போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை இருக்குது. அவரை உட்கார வச்சுட்டு போறதான் உன் வேலை, வேற யாருடைய வேலையும் இல்லை. உன் வேலை தான் நிம்சி, உன்னுடைய வேலை தான். இங்க பலிபடுத்த நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தால ஊழியக்காரனா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், பொய்யா சொல்லல, விளையாட்டுக்கு சொல்லல. செபிச்சு பாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், டைரக்ட் சேலஞ்ச் பண்றேன். தேவன் சமாதானத்தை கொடுப்பார். வறுமைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், வழி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நின்று போயிடும். கர்த்தர் நித்தம் நடத்த ஆரம்பிப்பார். தேவையில்லாத ஜனங்களை உங்ககிட்ட ஒண்ட விட மாட்டார், வேலி அடைச்சிருவாரு. அல்லேலூயா. வேலி அடைச்சிருவாரு. யோபுடைய வீடு வேலி அடைக்கப்பட்டுச்சு. தேடுறான் பிசாசு, யோபுடைய வீட்டை காணுமே, யோபுடைய நிலத்தை காணுமே, யோபுடைய ஆடு மாடு ஒன்னையும் காணுமே. நீங்க நினைக்கலாம், நான் ஜபிச்சா அப்பா அம்மா மட்டும் தான் காப்பாற்றப்படுவாங்க. இல்ல, வேதத்துல நல்லா வாசிச்சு பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்துல பிசாசு தேடுறான், வேலைக்காரங்களை பார்க்க முடியல. யாரு? யோபுடைய வேலைக்காரங்களை பார்க்க முடியல, யோபுடைய நிலத்தை பார்க்க முடியல, யோபுடைய ஆடு மாடை பார்க்க முடியல, யோபுடைய பசங்க மேல கண்ணு வைக்க முடியல, யோபுடைய மனைவி மேல தொட முடியல, யோபு மேல தொட முடியல. ஆனா ஜெபம் பண்ணினது யார் தெரியுமா? யோபு மாத்திரம் தான் ஜெபம் பண்ணாரு. மனைவி ஜெபிக்கல, பிள்ளைகள் ஜெபம் பண்ணல, அங்க வேலைக்காரங்க ஜெபிக்கல, ஆடு மாடு ஜெபிக்கல, நிலம் ஜெபம் பண்ணல. யோபு நித்தமும் தேவனை தேடினார், ஜெபித்தார். இது நிமித்தம் யோபு பாதுகாக்கப்பட்டார். யோபுடைய எல்லா உடைமைகளும் பாதுகாக்கப்பட்டுச்சு.
அதுதான் அவனுக்கு பயம் இல்லை. யோபுக்கு அதனாலதான் பயம் இல்லை. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஏன் இந்த பயம் இல்லை தெரியுமா? யோபு தேடினார், யோபு ஜெபித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகளுக்கு வேலை இதுதான், யாஸ்மினுக்கு வேலை இதுதான். பலிபீடத்துல ஆராதிக்கிற நீ தேவனை நித்தமும் தினமும் தேடணும். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க, என் காலேஜுக்கு வாங்க, எங்க அப்பாவோட பிசினஸுக்கு போங்க, இன்னும் இந்த மிஷின் விற்கப்படல, நீ ஜெபிக்கணும். இங்க சபையில ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கல, இன்னும் தாமதமாயிட்டு இருக்குது அப்படின்னா கர்த்தர் ஏதோ வேற ஏதோ எதிர்பார்க்கிறாரு. என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே சோதம் குமார் அழியப்படாதபடிக்கு நான் ஜெபிச்சா விட்டுருவீங்களா? கடைசியில பார்த்தா என்ன தெரியுமா ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறாரு? அந்த சோதம் குமார தேசத்திலிருந்து ஒருத்த எழுந்து ஜெபம் பண்ணி தான் தப்பிச்சிருக்கலாம், அந்த தேசம் தப்பிச்சிருக்கும். இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு நீ தான் உத்தரவாதி, உன் குடும்பத்துக்கு நீ தான் உத்தரவாதி. விளையாட்டுக்கு நான் சொல்லல, கர்த்தர் என்னை மறைத்து உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் இருந்து ஜெபம் பண்ணா போதும், குடும்பமே தேவையில்லை. ஆண்டவர் கேட்கல, நீ ஒருத்தர் நின்னா போதும். எலியாங்கிற மனுஷன் எடுத்து வாசிச்சு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து முழுசா எடுத்து 4-5 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மனுஷன், அங்க 480 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களாம், 480 பேர் பூஜை பண்றாங்க. ஒரே ஒரு மனுஷன் எலியா வந்து நிக்கிறார். நின்னோன்னு அவங்க சொல்றாங்க, ராஜாவே எங்கனால பூஜை பண்ண முடியல, எங்கனால மந்திரம் பண்ண முடியல. ஏன், என்னாச்சு? இத்தனை பேர் இருக்கீங்களே. ஆமா, நாங்க இத்தனை பேர் இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தால் நிக்கிற ஒரு மனுஷன் எலியா இங்க வந்துட்டான். இவன் இங்க நிக்கிறபடியினால் எங்கனால எதையும் செய்ய முடியாது. நடுங்குறாங்க. இந்த நடுக்கத்தை கொடுத்தது யாரு? எலியாவா? எலியாக்குள்ள இருக்கிற தேவன் நடுக்கத்தை கொடுத்தார். நான் சொல்றேன் பாருங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடியே குழிய தோண்டி பில்லி சூனியம் மாந்திரிக கட்டி எது வச்சாலும் பயப்படாதீங்க. ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை கண்ணு வச்சுட்டாங்க, மூக்கு வச்சுட்டாங்க, சொல்லாதீங்க. எந்த கண்ணு எந்த மூக்கு பலிக்கவே பலிக்காது, அப்படியே திரும்பிடும். கண்ணாடி வச்சாப்புல அப்படியே திரும்பும். கண்ணாடி எல்லாம் வைக்காதீங்க, இயேசு முன்னாடி வைங்க. அல்லேலூயா. கண்ணாடிக்கு நடையில வச்சு அசிங்கப்படுத்திடாதீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில முன்னாடி வைங்க. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், பிரதர் பார்த்து போங்க பிரதர்னு வாங்க. ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற ஊர் உள்ள நானும் என் மனைவி அம்மாவெல்லாம் ஜெபத்துக்கு போயிட்டோம். ஒரு பாஸ்டரோட ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன் எப்போவுமே. உள்ளே போகும்போது காரை பார்த்துட்டாங்க. இது பழைய கார், எஸ்டீம் வச்சுருந்தேன். காரை பார்த்துட்டாங்க. எப்படி இந்த பக்கம் தானே வரணும்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு காரை நிறுத்தி எல்லாத்தையும் போட்டு தட்டி எடுத்துடலாம், கட்டி வச்சிடலாம். அந்த ஊருக்குள்ளே கட்டி வச்சிருவாங்க. அந்த ஊருக்குள்ளே யாரும் உள்ளே நுழைய முடியாது, கட்டி வச்சு அடிச்சிட்டாங்கன்னா. விடக்கூடாதான்னு சொல்லி திட்டமிட்டுருக்குறாங்க. ஒரு வீட்டில் நாங்கள் உட்காந்து நல்லா ஆராதனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். 1 மணி நேரம் 1.5 மணி 2 மணி நேரம் ஜெபம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஆண்டவர் பாருங்க, அந்த ஊழியக்காருக்கு வேற யார் மூலயமா செய்தி வந்துருச்சு, உங்களை அடிக்கிறதுக்கும் உங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கும் ஆளுங்க அங்கே ரெடியாக இருக்கிறாங்க, நீங்கள் வேற வழியாக போயிருக்கு. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, பிரதர் சீக்கிரம் கிளம்பு போகலாம், நீங்கள் இந்த வழியாக விடாதீங்க, நான் சொல்கிற வழியில் போங்கன்னு சொல்லி வேக வேகமாக நடத்தினார். ஜெபத்தை முடிச்சு நல்லா வயிறு திருப்தியா சாப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு வெளியில வந்துட்டோம். நான் ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? கர்த்தர் நடத்தினார் இல்லையா? அடி வாங்க வேண்டியது அன்னைக்கு தப்பிச்சிட்டோம். அவர் வெளியே வந்துட்டு சொன்னார், பிரதர் நீங்க தப்பிச்சிட்டீங்க, இல்லைன்னா இன்னைக்கு யாரும் நம்மளை காப்பாத்திருக்க முடியாது. கர்த்தர் கூட இருந்தா எதுவும் அணுகாது. ஆமென். பயப்படாதீங்க, எங்கே போகும் பயப்படாதீங்க. தினமும் காலையில் ஜெபம் பண்ணுங்க. யவீரை போல அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. யவீர் கூப்பிட்டதுனால என்ன ஆச்சு? எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இயேசு வந்தார். அந்த பிள்ளையுடைய கையை தொட்டார். செத்து போன பிள்ளை கையை தொடர்ந்து எழும்பிட்டான். எழும்பினோன்னு அவங்க அப்பாட்ட ஆண்டவர் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஜெபம் பண்ணுவீங்க. நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பண்ணுவியா? விசுவாசமா ஜெபிக்கணும். அண்ணன் ஜெபிக்கல, அப்பா ஜெபிக்கல, அதெல்லாம் இல்லை. நீ ஜெபம் பண்றியா? ஒரு மோசேக்காக தான் பல கோடி ஜனங்களை கர்த்தர் அழகா நடத்தினார். நன்றியே இல்லாத ஜனங்களா இருந்தாங்க. வேதத்தில் வாசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றி உணர்வே இல்லை. ஆனா மோசேங்கிற மனுஷனால கர்த்தர் அவங்களை நடத்தினார். இன்னைக்கு நீ ஜெபிச்சா, நான் மறுபடியும் சொல்றேன் பார், எத்தனை நாள் இந்த ஊருக்குள்ள இருப்பேன்னு தெரியல. இயேசுவின் நாமத்தினால நீ இருக்கிற வரையிலும் உனக்கு ஒரு வேலை இருக்குது. அதை முடிக்காம நீ நகரக்கூடாது. அதை முடிச்சுட்டு போ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் போற இடத்துலையும் கர்த்தருடைய பலப்படுத்துவார்.
அவங்கெல்லாம் நீ முழங்கால் போடு, நீ ஜெபம் பண்ணு, கண்ணீர் விடு, தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவர், என் அப்பாவை தொடுங்க, என் தங்கச்சியை தொடுங்க, எங்க அண்ணன் இதோ தம்பியை தொடுங்க சொல்லி பாரு. சேலஞ்ச் பண்றேம்மா இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உன் வீட்டை மாத்திராரா இல்லைன்னு மட்டும் பாரு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல நான் ஜெபிச்சா அற்புதம் அதிசயம் நடக்கும். நான் இந்த ஊர்ல பாக்குறேன், இந்த ஊர்ல நான் பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அனுதினமும் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். வர்றதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு நாங்க வரோம். ஆண்டவரே செஞ்சேரி தொடுங்க, செஞ்சேரி குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. அதுக்கு மேலையும் ஒண்ணு நடக்கல அப்படின்னா எனக்கு கேள்வி, ஏன்? நீங்க நினைக்க மாட்டீங்க, நாங்க சும்மா வரல, தினந்தோறும் நாங்க கேட்கிறோம் என்ன செஞ்சேரியில் நடக்குது, ஜெபம் பண்ணி ஏன் அற்புதம் நடக்கல? வெளியில அற்புதம் நடக்குது, வெளியே அதிசயம் நடக்குது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வதிக்கிறாரு, விடுதலை உண்டாக்குது, வியாதிகள் மறையுது, பலவீனம் மாறுது. ஆனா இங்க ஏன் சின்ன சின்ன அற்புதம் நடக்குது? நான் பாக்குறேன் இவங்க வீட்டுல நடக்கிறது சின்ன சின்ன காரியம், இவங்க கண்ணுக்கு பெருசா தெரியலாம். ஆனா அற்புதங்கள் அதிசயங்கள் யாஷ் நடக்கிறது சின்னது, அது அற்பமான காரியம். பெரிய பெரிய தடையா நிக்குது, மிஷின் விற்கப்படல, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நடக்கல? பலவீனம் மறையல, என்ன காரணம்? ஜெபம் எல்லாம் அவங்க நிக்கலையே, கர்த்தர் நடத்துறாரு, என்ன காரணம்? ஒண்ணு நீங்க எழும்பி ஜெபிக்கணும். நாங்களும் ஜெபிப்போம், விடமாட்டோம், விடாம ஜெபிக்கிறேன், நீயும் ஜெபம் பண்ணு. கர்த்தர் உங்க வீட்டுல அற்புதத்தை நடத்தலைன்னா, அதிசயம் நடத்தலைன்னா நான் நின்றுறேன், இந்த ஊருக்கு வரல. கர்த்தர் நடத்துவார், சேலஞ்ச் பண்றேன். இல்லைன்னா அந்த ஊருக்கு நான் வரல, இங்க பலிபடுத்தணும்னு சொல்லுகிறேன். தேவன் நடத்துவார், உங்க வீட்டை நடத்துவார், உங்க கட்டுகளை உடைப்பார், பலவீனங்களை மாற்றுவார், வியாதியின் படுக்கைகளை மாற்றுவார், கட்டுகளை உடைச்சு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். விடமாட்டார், சும்மா விடமாட்டார். ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் சொல்றார், பூமியில இருவர் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோட எதை கேட்பீர்களோ அதை பரலோகத்தின் தேவன் அப்படியே செய்வார்னு வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறாரு நமக்கு. அல்லேலூயா. பத்திரத்துல எழுதி கொடுத்தது மாதிரி இந்த வேத புஸ்தகத்துல உனக்கு எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாருமா. ரெண்டு பேர் இணைஞ்சு ஜெபிக்கலாம் தேவ சமூகத்துல. நாங்க அங்க ஜெபிக்கிறோம், நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாரு. நீ ஜெபம் பண்ணி பாரு, காலையில உங்க வீட்டுல நடக்குதா இல்லைன்னு ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி பாரு. அடுத்த மாதமே அடுத்த வாரமே சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் எழுந்து நின்று கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, உயிருள்ள தெய்வம் நம்முடைய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க ஜெபிச்ச அற்புதங்களை பார்ப்பீங்க, நீங்க ஜெபம் பண்ண அதிசயங்களை பார்ப்பீங்க. ஏசப்பா நம்பிக்கை சொல்றாரு, இந்த வைராகியம் உங்க ஜெபத்துல காணப்படணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணா விடுதலை, ஓ இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா விடுதலை இல்ல, நீங்க ஜெபிச்சாலே தேவன் விடுவிப்பார். ஏன்னா வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். போதகர் மேலதான் ஊற்றுவேன், ஊழியக்கார மேலதான் ஊற்றுவேன் இல்ல, யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு ஆவியான உங்களை மேல ஊற்ற விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் மாத்திரம், ஒரே நிமிடம் தலைகளை தாழ்த்தி இன்னைக்கு உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லுங்க, இனி நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு இனி நான் ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு கொடுங்க. யாஸ்மின் ஒப்பு கொடுமா, நிம்சி ஒப்பு கொடுமா, அருமையான தாயாரை ஒப்பு கொடுங்க. நான் ஜெபிப்பேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறேன், என் குடும்பத்துல நடக்கிற வியாபாரத்துக்காக ஜெபிக்க போகிறேன், வேலைக்காக பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், என் பையனுக்காக பிள்ளைக்காக நான் ஜெபிக்க போறேன். என் ஜெபத்தை தேவன் கேட்டு அற்புதங்களை செய்ய போறாரு, அதிசயத்தை செய்ய போறாரு, ஒரு மாறுதல் உண்டாக போகிறது. கர்த்தர் அதுதாங்க கேட்கிறாரு. செஞ்சேரியில ஓப்பனா சொல்றேன், கட்டுகள் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஊருக்குள்ள கர்த்தர் விரும்புகிறது, நீ கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ கேளு. மோசே நீ விரும்பி கேட்ட இல்ல, செங்கடலை ரெண்டா பிரிச்சுட்டா மோசே உனக்காக. ஆண்டவர் சொல்றாரு, செங்கடலை ரெண்டா பிரிச்சுட்டேன் மோசே உனக்காக, வேற யாருக்கும் அல்ல, ஆரோனுக்காக அல்ல. நீ கேட்டது நிமித்தம், நீ எனக்காக காத்திருந்தது நிமித்தம், நீ ஜெபித்தது நிமித்தம் செங்கடலை ரெண்டா பிரிச்சுட்டேன். நீ நடந்து போ. பார்வோன் உன்னை தொட முடியாது. இன்னைக்கு உங்களை பிசாசு தொட முடியாது. பார்வோன் போல பிசாசு உங்களை பின்தொடர்ந்து வர்றானா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தொட போகிறார். கர்த்தர் உங்க கூட இருந்துட்டா முன்னும் பின்னும் பாதுகாக்கப்பட போறீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும்.
யவீரு வீட்டுக்கு கடந்து போனது போல என் தேவன் தாமே இவர்களுடைய வீட்டுக்குள்ள, வியாபாரத்துல, வேலை ஸ்தலத்துக்குள்ள கடந்து போய் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. கூட இருக்கிறீங்கிறத வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படி செய்வீர் என்பதாய் நான் விசுவாசிக்கிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு சொன்ன வார்த்தையின்படி என் தேவன் தாமே இவர்கள் மீது உம்முடைய கிருபை இறங்கணும், வல்லமை இறங்கணும். இவங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும், இவங்க ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கணும், பிசாசுகள் தெறிக்கி விட்டு ஓடணும், மின்னல போல விடணும் பிசாசு. நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பல்ல பிடுங்க பாம்பை போல நிறுத்துகிறேன். ஒவ்வொருத்தர் முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பல்ல பிடுங்கின பாம்பை போல பிசாசே நீ நில்லு. இதோ இவங்க ஜெபிக்கும் போது நீ ஒண்ணுத்துக்கு லாயக்கிழகிற மாதிரி ஓடி இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உண்டாகட்டும். இவங்க ஜெபத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள், விசுவாசங்கள் காணப்படட்டும். அடுத்த வாரமே நான் சாட்சி கேட்க தேவன் கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.